ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் 50வது நாள் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் ஒயில்டு கார்டாக வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். இன்னொரு பக்கம் கானா வினோத்துக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள், அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கெமி வயஸ் சாண்ட்ராவுடைய அந்த ஒரு ஃபைட் இருக்குல்ல, அதில் இவங்க என்னங்க கிச்சன் டீம்னா என்னாலும் பிச்சை போட்டு கொடுத்துருவானுங்களா? கெமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் வழங்கணுன்ற மாதிரி போர்க்கொடி தூக்கி கெமிக்கு பயங்கர ஆதரவு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கெமி அவங்க நேற்றே காரம் வந்து போட்டதுனால இன்னொரு நெய் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறதுக்கு சண்டை வந்துச்சு. கரெக்டாக இன்றைக்கும் இந்த திவ்யாவும் சாண்ட்ரா என்ன பண்ணுதுங்க, காரத்தை தூக்கி போட்டு பிரச்சனை பண்ணுதுங்க. வேணும்னா நீங்கள் லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க, இல்லை சோத்தில் பிரட்டி சாப்பிடுங்க. அரோரா சொல்கிறாங்க உங்களுக்கு இருக்குது மீதிங்க, ஸோ வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் விட்டுருங்க. எப்படி விட முடியும், அவளுக்கான சாப்பாடு அப்போ எங்கே பட்டினி கடந்து போவா அப்படின்ற மாதிரி கெமி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறப்ப அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க இது உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே அந்த மாதிரி தேவையானது எங்கங்க, ஒருத்தவங்களுடைய ஒரு சாப்பாடு விஷயம், அதுவும் காரம் போடுறீங்கிறப்போ ஒருத்தன் காரம் இல்லைன்னா கேட்க தான் செய்வாங்க. அவனுக்கு உடம்பு ஹெல்த் பாதிக்காதா? இது என்ன பேசிக்கான ஒரு கொஸ்டின். இதுதான் சாண்ட்ரா வந்து ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரொம்ப கேடுகட்டத்தனமான ஒரு செயல். ஓகே, ஸோ சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க தான் இந்த வீட்டில் வந்து எல்லாருடைய முகத்திரையும் கிழிச்சிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் அவங்களுடைய முகத்திரை தான் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாரம் அவ்வளோ ஒரு பவர் இருக்கிற அந்த பிளேயர் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி அர்ச்சனா இப்படி ஆடினாங்க. வந்தோடனே அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்தாங்கல்ல, கிழிச்சாங்க எல்லாத்தையும் பிடிச்சி. அந்த வாரத்தோடு அப்படியே படுத்துட்டாங்களா? இல்லவே இல்லையே. அடுத்து ஒரு 3 வாரம் தொடர்ந்து அர்ச்சனா யாருங்கிறத காட்டிட்டு லாஸ்ட்டாக 2 வாரம் தான் வந்து அமைதியானாங்க. அந்த மாதிரி கூட சாண்ட்ரா வந்து அப்படி ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இக்னைட் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இவங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு குரூப் வந்து கேட்டு இன்னொரு குரூப்போட சேர்ந்து ஆடினா இன்னொரு குரூப் வந்து கிழிக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இப்போ கெமிக்கெட்லாம் செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? கிச்சனில் இருந்தால் நீங்கள் எதுவும் பேசுறதுலாம் கிடையாது அப்படின்ட்டாங்க ஒரே போடா. அவ்வளோதான். சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாயை அமைங்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. அடுத்து இந்த கானா வினோத் இருக்கா பாருங்க, ஐயோ திவாகர் ஏன்டா வெளியே அனுப்பி இந்த ஆளாக அனுப்பியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் இருந்தால் வச்சு அட்லீஸ்ட் அவனை வச்சு கானா வினோத் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அரோரா போய் பின்னாடி போய் முடியை மோந்து பார்க்குறது, பின்னாடி போய் கிச்சு மூத்துறது, அரோரா அக்குள்குள்ளே நோண்டுறது. இன்றைக்கி ஒரு வீடியோ காலில் வந்திருக்கு, அப்படியே வயிற்றுக்குள்ளே போய் இப்படி பண்ணுறான் கானா வினோத். ஏன் இதை பண்ணுறீங்க? உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது, உங்கள் பாட்டு நல்லா இருக்குங்கிறப்ப வெளியே வந்து பிஆர் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணுற அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா. எல்லாரும் பிஆர் வச்சுருக்காங்க ஒரு பக்கம், பட் வினோத்துக்கும் வந்து அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வாட்டர்மெலன் பண்ணது தப்பு தான், நீங்கள் பண்ணது சரியா? அப்போ நீங்கள் வெளியேறணும்ல இந்த வாரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கானா வினோத்? அவருக்கு கண்டென்ட்டே இல்லை உள்ள. பார்த்தீங்களா, ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு மனுஷன், டக்குன்னு தட்டிட்டு இருக்காரு உள்ள தனியாக உட்காந்து. வாட்டர்மெலன் இருந்தால் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு திட்டிகிட்டு இருப்பாப்புல. இப்போ யார் திட்டுறது? வந்துருவாங்க ஏறி சண்டைக்கு. என்ன பண்ணுறது கானா வினோத்தால்? ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அவர் ஒரு பக்கம் வந்து சுற்றிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பாருங்கள், அடுத்த வாரம் ஓட்டிங் வந்தார்னா கண்டிப்பாக வாக்குகள் அவருக்கு வந்து சரியும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ அடுத்த மேட்ருக்கு வருவோம். என்னன்னா 50 நாளில் ஒயில்டு கார்டு அப்படின்னு சொல்லி பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணுது. ஸோ ஏன்னா 49 நாள் ஆயிடுச்சு. ஜீசஸ் வந்தார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஷோ முடிஞ்சு போச்சு. இப்போ ரூமர் ஹெவியாக சர்க்குலேட் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எவிக்டட் கண்டஸ்டன்ட் எடுப்போம். ஏன்னா உள்ளேருந்து ஒயில்டு கார்டு ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டுலாம் அவன் வந்து செட் ஆகி போகிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். அதனால் வெளியே போகிறவங்கள 2 பேரை கூப்பிட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க போல. அந்த 2 பேரில் பிரவீன் ராஜ் ஒன்று கன்ஃபார்ம் சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக வந்துடுவாங்க. திவாகரா ஆதிரையாங்கிறது மட்டும் தான் தெரியல. ஸோ ஆதிரை இந்த ஒரு பொசிஷனில் வந்தாங்கன்னா வியானா அடிச்சு ஆடுறது கரெக்டாக இருக்கும். இல்லை வந்து வியானாவை கழட்டி விட்டு இவ வந்து பக்கத்தில் படுத்துருவாங்கிறது தெரியல. எஃப்ஜே பக்கத்தில் வந்து பாயை போட்டு படுத்துட்டு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அவன் ஒரு நல்ல சான்ஸு. அடுத்து வந்து பிரவீன் ராஜ் டாஸ்கில் வந்து பயங்கரமாக விளையாடுறாரு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். மேபி அவர் வந்து வந்தாருன்னா உள்ளே வந்து விளையாடும் பொழுது சும்மா பின்னி டாஸ்க் வந்து இந்தமாதிரி ஹெவியாக வரும். இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு நல்ல டாஸ்க் இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் பிக் பாஸ் பார்த்ததில் அப்படி தான் இருக்குது. அதனால் அவர் உள்ளே இறங்கினார்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த 2 பேர் வரதான் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் கேட்குறது வாட்டர்மெலன் ஸ்டார் வராரா, திவாகர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ கூட கதவை தராங்க, ரெடியாக நான் உள்ளே போகிறேன்றாப்புல. ஆனால் கூட மாட்டாங்க. ஏன்னா இந்த வீடு ரொம்ப கேவலமாக இருக்குது, பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஆடுறாங்க, கேடுகட்டத்தனமாக வந்து இருக்குது அப்படின்றத காலத்தான் இவர் தூக்கியிருக்காங்க சரியா. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இவரை உடனே வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் போயிருக்காங்க. அடுத்து உடனே ஒரு வாரத்தில் எடுக்கிறதுக்கு எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. இன்னொன்று தெரியுமா, சீசன் 7ல் பிரதீப் எலிமினேட் ஆனப்போ இருந்த 17 லட்சம் அதுதான் வந்து ஹாட் ஸ்டாரில் அதிகமாக இருந்தது. வாட்டமில் எவிக்ட் ஆகும்போது 12 லட்சம் கிட்டத்தட்ட 5 லட்சம் தான் டிஃப்ரென்ஸ் பிரதீப் எவிக்ட். அப்போ எவ்வளோ தூரம் பேசப்பட்டிருக்கு பாருங்க அவரோட எவிக்ஷன். ஸோ உண்மையிலேயே சொல்ல போனால் வைல்ட் கார்டு வந்து அவர் தான் வரணும். ஆனால் அவரை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நிகழ்ச்சியில் வேல்முருகன் வேறு வந்திருக்காரு பின்னாடியே. கொஞ்சம் கசகசப்பாக இருக்குது, சண்டை போட்டே இருக்காங்கன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம வேல்முருகன். அவருக்கு கொஞ்சம் தீனி போட்ட மாதிரி ஆகி போயிடும் அவரை கூப்பிட்டு வந்தால். அதனால் அவர் வரமாட்டார். மேபி இன்னும் 2 வைல்டு கார்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வைல்டு கார்டுனா எவிக்டட் கண்டஸ்டன்ட்லேருந்து. ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்